வெல்கம் டு சாச்சி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் இல்லாத மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பிடாம இருப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் பிடிக்காம இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒத்துக்காததுனால கூட தேங்காய் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் சட்னி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்ட்ல தேங்காய் இல்லாத மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அடுத்ததா ஒரு 6ல இருந்து 7 போல பச்சை மிளகா. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் சூப்பரா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஜீரகம், கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி இதோட சூட்டை தணிச்சுக்கரலாம். நிறைய பேர் கேக்குறீங்க, ஏன் அப்படியே ஊத்த வேண்டிய தண்ணி ஊத்தி எதுக்கு ஊத்துறீங்க அப்படின்ட்டு. நம்ம கடலை போட்டு அரைக்கிறனால சூட்டோட அப்படியே ஊத்தும் போது சட்னி கட்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணி ஊத்திட்டு ஓரளவுக்கு நல்லா ஆறுன பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னி இதுல சேர்த்துக்கறணும். அப்பதான் சட்னி கட்டிப்படாம இருக்கும், அதே நேரத்துல ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் ஆகும். இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றனால இதை நான் இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ சுட சுட இட்லியில தேங்காயை சேர்க்காத இந்த தேங்காய் சட்னியை ஊத்து சூட பிச்சு வாயில போட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட சாப்பிடுவீங்க. அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.